வணக்கம், நான் டாக்டர் ஜே விக்னேஷ் சங்கர். ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது சப்ஜெக்ட்ஸ்ல யாராவது 0 மார்க் எடுத்திருந்தாங்க அப்படின்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, தன்னை ரொம்ப தாழ்த்தி நினைச்சுக்குவாங்க. ஆனா நம்முடைய அக உலகத்துல, நம்முடைய இன்டர்னல் ஸ்டேட்ல எப்பயுமே நம்ம 0வா இருக்கணுங்க. நான் இதை எதை மீன் பண்ணி சொல்றேன் அப்படின்னா, நம்ம அக உலகத்துல எந்த டேட்டாவும், எந்த இன்ஃபர்மேஷனும், எந்த மெமரியும் இல்லாமல் நம்ம இருக்கணுங்க. ஏன்னா அதுதான் நம்முடைய உண்மைத்தன்மை, நம்முடைய ட்ரூ நேச்சருங்க. அது அந்த இறைவனுடைய தன்மைன்னு கூட சொல்லலாங்க. நம்ம அக உலகத்துல இருக்கிற அந்த டேட்டா, இன்ஃபர்மேஷன், மெமரி எல்லாமே அம்மாவுடைய வயிற்றுக்குள்ள நம்ம இருக்கும் போது இருந்தே ப்ரோக்ராமிங் பண்ணப்படுதுங்க. உங்க அக உலகத்துல அந்த டேட்டா, இன்ஃபர்மேஷன், மெமரியினுடைய தாக்கம் இல்லாமல் இருந்ததுன்னா நீங்க நினைச்ச விஷயத்தை ஈர்க்கக்கூடிய காந்தமா இருப்பீங்க. இப்போ உதாரணத்துக்கு, உங்களை சுற்றி பாசிட்டிவான மனிதர்கள் இருப்பாங்க. நீங்க ஆசைப்பட்ட அந்த ட்ரீம் ஜாப் உங்களால ஈர்க்க முடியும். உங்க உடல் ஆரோக்கியம் மேன்மை அடையும். இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நிறைய நடக்குங்க. உங்க மனதில் இருக்கிற பதிவுகளுடைய வெளிப்பாடு தான் வெளி உலகத்துல இருக்கு அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்கணுங்க. அதனால உங்க வாழ்க்கையில ஏதாவது சவாலான சூழ்நிலைகள் வந்தது அப்படின்னா தீர்வுகளை வெளியில தேடுறதை விட தீர்வுகளை உங்களுக்குள்ள நீங்க தேட ஆரம்பிக்கணுங்க. இப்போ ஒரு சிம்பிளான உதாரணம் நான் சொல்றேங்க. இப்ப ட்ரெயின்ல நீங்க பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப உங்க பக்கத்து சீட்ல ஒரு அம்மா குழந்தைய வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. அந்த குழந்தை ராத்திரி பூரா அழுதுகிட்டே இருக்குங்க. உங்களுக்கு என்ன பண்ணணும்னே தெரியல, உங்களாலையும் தூங்க முடியல. அந்த குழந்தை கத்திக்கிட்டே இருக்கு இரவு முழுவதும். அப்ப இந்த நேரத்துல ஏன் இந்த அம்மா பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காங்க, இந்த குழந்தை ஏன் அழுகுது அப்படின்னு நீங்க அந்த மனநிலைக்குள்ள போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால நிம்மதியா இருக்க முடியாதுங்க. அதற்கு பதிலா உங்களுக்கு ஒரு புரிதல் வேணும். இந்த ட்ரெயின்ல, இந்த கம்பார்ட்மெண்ட்ல என் பக்கத்துல இந்த அம்மா குழந்தையோட உட்காந்துருக்காங்க. அதற்கு காரணம் என் மனதில் இருக்கக்கூடிய பதிவுகள், அந்த டேட்டா, அந்த இன்ஃபர்மேஷன். அப்ப அந்த டேட்டா, இன்ஃபர்மேஷனை நான் என்ன பண்ணணும்? கிளீன் பண்ணணும். அதுல மாற்றங்களை ஏற்படுத்தும் போது இந்த ரியாலிட்டியில மாற்றம் வரும் அப்படிங்கறது புரிந்து கொண்டு நீங்க உங்க அக உலகத்துல மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான இனிஷியேட்டிவ்ஸ் நீங்க பண்ணணுங்க. அப்பதான் அடுத்த தடவை நீங்க பயணம் பண்ணா கூட இந்த மாதிரி பக்கத்துல இருந்து யாரும் உங்களுக்கு இடையூறு கொடுக்க மாட்டாங்க. இப்போ ஒரு 2 வீலர்ல நீங்க பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த நேரத்துல ஒருத்தர் தவறான பாதையில உங்களுக்கு இடையூறு பண்றாரு, வாக்குவாதம் பண்றாரு. அந்த நேரத்துல ஒரு புரிதல் உங்களுக்கு வேணுங்க. இன்ஸ்டன்டா இந்த நபரை நான் அட்ராக்ட் பண்ணிருக்கேன் வாழ்க்கையில, அதை சார்ந்த பதிவுகள் என்னுடைய அக உலகத்துல இருக்கு. சோ நான் எனக்குள்ள கிளீனிங் பண்ணணும் அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வோடு நீங்க செயல்படணுங்க. அப்படி பண்ணும்போது எதிர்காலத்துல இந்த மாதிரி சூழ்நிலைகளை அவங்க அட்ராக்ட் பண்ண மாட்டாங்க. அப்ப உங்க வாழ்க்கையில எந்த மாதிரி சூழ்நிலை வந்தாலும் சரி, நமக்கான புரிதல் என்ன அப்படின்னா, முதல்ல என் அக உலகத்தை நான் தூய்மைப்படுத்தணும், என்னுடைய டேட்டாஸ்ல நான் மாற்றங்களை ஏற்படுத்தணும் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணுங்க. அதற்கு ரொம்ப சிம்பிளான பவர்ஃபுல்லான டெக்னிக் என்னன்னா, ஹூப்னு போனோம். உங்க எல்லாருக்குமே அது அறிமுகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூங்கிற அந்த அஃபர்மேஷன்ஸை உணர்வுபூர்வமா நம்ம தொடர்ந்து சொல்லணுங்க. 108 பீட்ஸ் இருக்கிற ஜபமாலையை வாங்கி ஒவ்வொரு பீடையும் ஹோல்ட் பண்ணி ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ அப்படிங்கிற அந்த அஃபர்மேஷன்ஸை நம்பிக்கையோட உணர்வுபூர்வமா நம்ம சொல்லணுங்க. எதிர்மறையான சூழ்நிலைகள் உங்க வாழ்க்கையில வரும்போது அந்த நேரத்துல நீங்க ரியாக்ட் பண்ணாம அந்த சூழ்நிலைக்கு நீங்க அக்செப்டன்ஸ் மனநிலைக்குள்ள போய் இந்த ஹூப்பன போன அஃபர்மேஷன்ஸை தொடர்ந்து உணர்வுபூர்வமா நீங்க சொல்லணுங்க. அப்போ உங்களுக்குள்ள அந்த கிளீனிங் நடக்க ஆரம்பிக்குங்க. அக உலகத்துல இருக்கக்கூடிய அந்த டேட்டாஸ் ரிலீஸ் ஆக ஆரம்பிக்குங்க. இதெல்லாமே லவ் எனர்ஜியா மாறி அடுத்து இந்த மாதிரி சூழ்நிலைகள் வராத அளவுக்கு உங்க வாழ்க்கை இருக்குங்க. என்னுடைய வாழ்க்கையில சவாலான சூழ்நிலைகள் வந்தது அப்படின்னா மேக்சிமம் நான் ரியாக்ட் பண்ண மாட்டேங்க. சுவாசத்தை 3 தடவை ஆழம் அழுத்து ரிலீஸ் பண்ணிட்டு அந்த நேரத்துல ஹூப்பன போன அஃபர்மேஷன்ஸ் சொல்வேன், இல்ல மந்திர ஜபம் எனக்குள்ளே நான் சொல்ல ஆரம்பிப்பேங்க. இப்படி பண்ணும்போது அந்த நேரத்துல இன்டர்னலா அந்த சூழ்நிலை எப்படி ஹேண்டில் பண்ணலாங்கிற ஞானம் எனக்குள்ள வெளிப்பட ஆரம்பிக்குங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு அந்த 108 பீட்ஸ் இருக்கிற ஜபமாலையை வச்சு எதர் மந்திர ஜபம் பண்ணுவேன், இல்ல இந்த ஹூப்பன போன அஃபர்மேஷன்ஸை நான் சொல்லுவேங்க. அப்படி பண்ணும்போது என் அக உலகத்துல இருக்கிற அந்த டேட்டாஸை நான் கிளியர் பண்ணிடுவேங்க. ஆனா பொதுவா நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, சூழ்நிலைகளுக்கு ரியாக்ட் பண்ணிடுறாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க எடுக்கிறது இல்லை. அவங்க அக உலகத்தினுடைய ப்ரொஜெக்ஷன் தான் எக்ஸ்டர்னல் வேர்ல்டுங்கிறத மறந்துடுறாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து அவங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குங்க. அதுவும் குறிப்பா ஒரே மாதிரி பேட்டர்ன்ல அவங்களுக்கு பிரச்சனைகள் வரும். என்னுடைய வாழ்க்கையில சூழ்நிலைகளுக்கு ரியாக்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு நான் ஃபாலோ பண்ற ஒரு சிம்பிளான ரகசியத்தை சொல்றேங்க. என்னுடைய எண்ணங்கள் நான் கிடையாது அப்படிங்கிறதுல நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். அதே மாதிரி எண்ணங்களை நான் தேர்ந்தெடுக்கல, அன்கான்சியஸா அதுவா வந்துகிட்டு இருக்குங்க. அதே மாதிரி நமக்கு வர எண்ணங்கள் எல்லாமே எக்ஸாஜரேட் ஆகி வர விஷயங்கள், மிகப்படுத்தப்பட்ட விஷயங்கள். அதனால அந்த எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லைங்க. இதை புரிஞ்சுக்கிட்டோம்னாலே நமக்குள்ள அமைதியை உணர்ந்து எல்லா சூழ்நிலையும் பாசிட்டிவா நம்மளால அணுக முடியும். உங்க வாழ்க்கையை நிம்மதியா மன அமைதியோடு வாழ்வதற்கான ஒரு சிம்பிளான பயிற்சி இப்ப உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேங்க. ஒரு அமைதியான இடத்துல நீங்க கண்களை மூடிக்கணுங்க. கண்களை மூடிதான் இருக்கணும் இந்த பயிற்சி பண்ணும்போது. கண்களை மூடிட்டு
நீங்க காட்சிப்படுத்தல் பண்ணணும். எப்படி நம்ம காட்சிப்படுத்தல் பண்ண போறீங்க? 2036 நீங்க இருக்கிற மாதிரி விஷுவலைஸ் பண்ணுங்க. 2036 சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமா இல்லை, ரொம்ப நெகட்டிவா இருக்கு. நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் உங்க வாழ்க்கையில நடக்கல, ரொம்ப கஷ்டத்துல இருக்கிற மாதிரி நீங்க கற்பனை தான் பண்ணணும். சும்மா நினைச்சு பாருங்க. அந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு ரொம்ப இரிட்டேஷனை கொடுக்குது. ரொம்ப வருத்தத்தோட நீங்க இருக்கும்போது யதார்த்தமா 2026 நீங்க எடுத்த உங்களுடைய போட்டோவை நீங்க பாக்குறீங்க. அதை பார்த்தவுடன் உங்களுக்கே ஒரு ஆசை வருது. மறுபடியும் 2026 வந்து உங்க வாழ்க்கையை வாழ்ந்தா எப்படி இருக்கும் நீங்க நினைச்சு பாக்குறீங்க. கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்றீங்க. 10 வருஷத்துக்கு என்ன பின்னோக்கி கூட்டிட்டு போயிடுங்கன்னு நீங்க கேக்குறீங்க. கடவுள் உங்களுக்கு ஒளி வடிவத்துல காட்சி கொடுத்து அப்படி ஆகட்டும் அப்படிங்கிறாரு. அப்படி மெதுவா உங்க கண்களை திறங்க. இப்ப 2026 நீங்க இருக்கீங்க. யாருக்குமே கிடைக்காத ஒரு அரிய வாய்ப்பை கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. 10 வருஷத்துக்கு பின்னாடி உங்களை கூட்டிட்டு வந்துட்டாரு. இப்ப கிடைச்ச வாழ்க்கைய எவ்வளவு ஒரு உற்சாகமா நம்பிக்கையா நீங்க வாழ போறீங்க. இப்ப குறைகள் இருக்கும், உங்களை சுற்றி பிரச்சனைகள் இருக்கும், இல்லைன்னு கிடையாது. ஆனா இதை தாண்டி 10 வருஷம் உங்களுக்கு போனஸா கிடைச்சிருக்கு. டைம் லைன்ல பின்னோக்கி வந்து மறுபடியும் லைஃபை நீங்க பாசிட்டிவா வாழ்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கான ரியாலிட்டியை நீங்க உருவாக்குவதற்கான சூழ்நிலையை இறைவன் உருவாக்கி கொடுத்திருக்காரு. இதை எப்படி நீங்க பயன்படுத்த போறீங்க? உங்க எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இறைவன் உங்களுக்கு இப்ப கொடுத்திருக்காருங்க. அதனால நிகழ்காலத்துல நன்றி உணர்வோட உங்க வாழ்க்கையை வாழ ஆரம்பிங்க. சூழ்நிலைகள் எதிர்மறையா வந்தது அப்படின்னா அந்த நேரத்துல நான் சொல்லி கொடுத்த கூப்பின போன அஃபர்மேஷன்ஸ் சொல்லுங்க, மந்திர ஜபம் பண்ணுங்க. இந்த வெளி உலகத்துல நடக்கிற நிகழ்வுகள் எல்லாமே உங்களுடைய மனதனுடைய ப்ரொஜெக்ஷன் தாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உங்க மனதுக்குள்ள இருக்கிற அந்த டேட்டாஸை கிளியர் பண்ணணுங்கிற அந்த புரிதலோட நீங்க செயல்படுங்க. இந்த மாதிரி தன்மையில பாசிட்டிவா உங்க வாழ்க்கையை வாழும் போது உங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜி மற்ற எல்லாரையும் அப்லிஃப்ட் பண்ணுங்க. எல்லாரையும் அதை என்கரேஜ் பண்ணும், சந்தோஷப்படுத்தும். இப்ப இந்த வீடியோ பாருங்களேன். ஒரு நபர் பாத்தீங்கன்னா அவருக்குள்ள அவ்வளவு சந்தோஷம் இருக்குங்க, நிறைவு இருக்கு. அவர் டான்ஸ் ஆடும்போது அதை பார்த்து ஒரு யானையை ஆடுதுங்க. அதுதாங்க பாசிட்டிவிட்டியோடைய பெரிய அட்வான்டேஜ். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் எனர்ஜி கண்டேஜியஸா எல்லாரையும் இன்ஸ்பயர் பண்ணி எல்லாரையும் மாற்றத்துக்குள்ள கொண்டு வருங்க. இப்போ உங்க வாழ்க்கையில நீங்க தேவையான விஷயங்களை ஈர்ப்பதற்கான ஒரு சிம்பிளான சக்தி வாய்ந்த பயிற்சி உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போறேங்க. இத நாட் டெக்னிக்னு சொல்லுவாங்க. நீங்க ஆசைப்படுற விஷயத்த 1 மாதத்துக்குள்ள ஈர்க்கிறதுக்கான ஒரு பயிற்சிங்க இது. இப்போ இந்த பயிற்சிக்கு அடிப்படை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல உங்களுக்கான இலக்கு என்னங்கிறது நீங்க தேர்ந்தெடுத்துக்கணும். இந்த 1 மாதத்துக்குள்ள நீங்க என்ன அடையணும்னு ஆசைப்படுறீங்க அப்படிங்கிறதுல முதல் தெளிவா இருக்கணுங்க. சில பேருக்கு உறவுகள் சார்ந்த விஷயங்கள்ல மாற்றங்கள் ஏற்படணும்னு நினைப்பாங்க. சில பேர் அவங்களுடைய வேலையில சில முன்னேற்றங்கள் இல்ல ஆசைப்பட்ட வேலை கிடைக்கணும்னு நினைப்பாங்க. சில பேருக்கு பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியா அவங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருக்கும். உதாரணத்துக்கு எனக்கு 3 கோடி ரூபாய் தேவை 1 மாதத்துல அப்படின்னு கூட அவங்க நினைக்கலாம். இந்த பயிற்சியில முதல்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, 1 மாதத்திற்குள்ள என்ன விஷயத்த நீங்க ஈர்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கணும். உங்களுக்கான இலக்கை நீங்க கிளாரிட்டியோட பிரபஞ்சத்துக்கிட்ட வெளிப்படுத்தணுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கயிறை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கயிறு எந்த கலர்லனாலும் இருக்கலாங்க. என்கிட்ட சிகப்பு கலர்ல தான் இந்த கயிறு இருக்கு, அதனால இதை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். ஸோ என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, இந்த கயிறை வந்து எடுத்துட்டு நீங்க ஒரு நாட் போட போறீங்க, ஒரு முடிச்சு போட போறீங்க. முடிச்சு போடும்போது கண்களை மூடிக்கோங்க. கண்களை மூடிட்டு நீங்க என்ன இலக்கை அடையணும்னு நினைச்சீங்களோ அந்த 1 மாதத்துக்குள்ள அந்த இலக்கை அடைஞ்ச மாதிரி நீங்க விஷுவலைஸ் பண்ணுங்க, காட்சிப்படுத்தல் பண்ணுங்க. காட்சிப்படுத்தல் பண்ணும்போது உணர்வுபூர்வமா பண்ணணுங்க. நன்றி உணர்வு அதிகமா நீங்க அந்த நேரத்துல வெளிப்படுத்தணும். முகத்துல சிரிப்பை கொண்டு வாங்க, ரொம்ப அவசியங்க. என்ன காட்சிகள் பாக்குறீங்க, என்ன சத்தம் கேட்கறீங்க, என்ன ஸ்மெல் பண்றீங்க, டேஸ்ட் பண்றீங்க, உங்க புலன்களை பயன்படுத்தி நீங்க காட்சிப்படுத்தல் பண்ணணும். நீங்க காட்சிப்படுத்தல் பண்ணும்போது அந்த நேரத்துல இந்த கயிறுல வந்து ஒரு நாட்டை நீங்க போடணுங்க. கண்களை மூடிக்கணும் அந்த நேரத்துல. ஸோ இந்த மாதிரி ஒரு நாட் நீங்க போடணுங்க. அதுக்கப்புறம் அடுத்து இன்னொரு நாட் போடணும். 7 நாட் இந்த கயிறுல நீங்க போடணுங்க. இந்த பயிற்சியில கயிறுல ஒரே இடத்துல எல்லா முடிச்சுகளும் போட்டுறக்கூடாதுங்க. பக்கத்து பக்கத்துல நீங்க ஒவ்வொரு முடிச்சா போடணுங்க. ஒவ்வொரு முடிச்சு நீங்க போடும் போதும் நான் சொன்ன மாதிரி உங்க இலக்கை அடைஞ்ச மாதிரி நீங்க விஷுவலைஸ் பண்ணணுங்க. இந்த 7 முடிச்சு இந்த கயிறுல நீங்க போட்டதுக்கு அப்புறம் நீங்க அந்த கயிறு என்ன தெரியுமா பண்ணணும்? உங்க கையில கட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்க பூஜை ரூம்ல நீங்க வைக்கலாம். இல்ல ரெகுலரா நீங்க விசிட் பண்ற ஒரு இடத்துல அதை வைக்கலாங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, தினசரி அந்த கயிறை நீங்க பார்க்கணுங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல அந்த கயிறை வச்சிருங்க. இப்ப உதாரணத்துக்கு உங்களுக்கு 3 கோடி ரூபாய் பணம் 1 மாதத்துல கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க. அந்த கயிறை ஒவ்வொரு நாளும் நீங்க பார்க்கும் போதும் நீங்க என்ன தெரியுமா பண்ணணும்? அந்த நேரத்துல
எனக்கு 3 கோடி ரூபாய் கிடைச்சதுக்கு பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு உணர்வுபூர்வம் அந்த நேரத்துல சொல்லணும். இப்ப இந்த பயிற்சியில என்ன தெரியுமா பண்றீங்க? பிரபஞ்சத்துக்கிட்ட ரொம்ப கிளியரான இன்டென்ஷனை வெளிப்படுத்துறீங்க, உங்க நோக்கத்தை தெளிவுபடுத்துறீங்க. அதுக்கப்புறம் நன்றி உணர்வோடு காட்சிப்படுத்தல் பண்றீங்க. அந்த இலக்கை அடைஞ்ச மாதிரி நீங்க வெளிப்படுத்துற உணர்வு காந்த சக்தி கொண்டதுங்க. பிரபஞ்சத்திலிருந்து சூட்சமமா உங்களுக்கு தேவையான விஷயங்களை அதுவே ஈர்த்து கொண்டு வந்துடும். அந்த பிரபஞ்ச பேராற்றலை பொறுத்த வரைக்கும் அதனுடைய முக்கியமான தன்மை என்ன தெரியுமா? இன்ஃபனைட் பாசிபிலிட்டிஸுங்க. அதாவது எல்லையற்ற சாத்தியக்கூறுகள் கொண்டதுங்க. அது அப்படி இருக்கும்போது நமக்கான ரியாலிட்டியை நம்ம உருவாக்குவதற்கான வாய்ப்பை இறைவன் நம்ம எல்லாருக்குமே கொடுத்துருக்காருங்க. இப்ப பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம மனதில் இருக்கக்கூடிய அந்த டேட்டா, அந்த இன்ஃபர்மேஷன், அந்த மெமரி தாங்க, அதுதான் நம்மள ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள நம்மள வாழ வச்சுக்கிட்டு இருக்குங்க. இந்த வீடியோல நான் சொல்லி கொடுத்த வழிமுறைகளை நீங்க கடைபிடிக்கும் போது நம்ம அக உலகத்துல இருக்கிற அந்த டேட்டா, இன்ஃபர்மேஷனை கிளியர் பண்ணிட்டு உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறைத்தன்மையோட நீங்க தொடர்பு கொண்டு உங்களுக்கான ரியாலிட்டி நீங்க உருவாக்க முடியுங்க. அதுவும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, இந்த நாட் டெக்னிக் நீங்க லேர்ன் பண்ணீங்க பாருங்களேன் வீடியோவுடைய கடைசியில, அந்த பயிற்சி ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க. பாசிட்டிவான இன்டென்ஷனை பிரபஞ்சத்துக்கிட்ட வெளிப்படுத்தி காட்சிப்படுத்தல் மூலமாக உங்களுக்கான மாற்றத்தை ஏற்படுத்தி வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நீங்க போக முடியுங்க. உன்னுள் இருக்கும் நான் உன் தேவைகள் அனைத்தையும் சிறப்பாக நிறைவேற்றுவேன் என்று இறைவன் கூறுகிறார். இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.